அந்த இழுப்ப கூட்டத்துல தண்ணி குடிச்சா பால் கொஞ்சம் அதிகமா இருக்குமா. சரிதான். அதனால ஐயா பெருமாள் கோனாரும் மாலை கோனாரும் இருவேரும் நினைத்தாங்க, நம்ம ஆடு மாடுகள் எல்லாம் இழுப்ப கூட்டத்துல தண்ணி குடிச்சு வருது, பாலும் நல்ல முறையில் இருக்கு. அப்படின்னா பால் கறவை கறந்தா தானே ஐயா, 2 பசு மாடு இருந்தா போதும். நம்ம அந்த காடு வெட்டி ஊற விட்டு அப்புறமா களக்குடியிலவே குடியிருப்போம். எப்படின்னா நம்ம மாடுகள் எல்லாம் மேய்ந்து இழுப்ப கூட்டத்துல தண்ணி குடிச்சு வந்திருக்கு, பாலும் அதிகமாக இருக்கு. அதனால நாம காடு வெட்டி ஊற விட்டு களக்குடியிலே குடிபுக வேணும் என்று இந்த கரம்பதி நாடு களக்குடி நகரத்தில ஐயா மாலை கோனாரும் யாரு மாலை கோனாரும் அம்மா மாலை அம்மாளும் ஆடு மேய்க்கும் பெருமாள் கோனாரும் சாதி சனங்களோட இந்த கரம்பதி நாடு களக்குடியிலே வந்து குடியமர்ந்தாங்க. அப்படி குடியமர்ந்து இருக்கும் பொழுது இருக்குகின்ற காலத்தில இருக்குகின்ற காலத்தில இந்த ஐயா மாலை கோனார் வருவதற்கு முன்னால நம்ம ஐயா ஈஸ்வர கோனார் தான் ஆதியில குடி வந்தவர். ஆமா, மூதாக்கள் உள்ள காலத்துல முதல்ல குடி வந்தவர் ஈஸ்வர கோனாரும் ஐயா ஈஸ்வர வடிமாலும். ஆமா, அந்த ஈஸ்வர கோனாருக்கும் ஈஸ்வரோடைய அம்மாளுக்கும் பிறந்த பிள்ளைதான் இந்த ஐயா மாலை கோனாருடைய மனைவி மாலையம்மா. மாலையம்மா இல்லையா, 2வது பெண்ணு முப்பாங்கி கோனாருக்கு முத்தணஞ்சி, 3வது பெண்ணு அவ மாப்பிள்ளை கோனாருக்கு அழகுநாச்சி. ஆமா, ஈஸ்வர கோனாருக்கு 3 பொட்ட பிள்ளை, 4வதாதான் ஆம்பளை பிள்ளை பிறந்து திருச்செந்தூருக்கு போனாங்களாம். ஆகையினால மனதிலே எண்ணிக்கொண்டு களக்குடி கரம்பதி நாடதிலே அங்க வாழ்ந்து வரும் காலத்தில ஒரு நாள தினமதில மனமதில நினைக்கார இவ்வளவு காலமாக நம்ம வந்த இருக்கோமே என்ற மாலை கோனார் என்பவரும் மாலையம்மா பெண்ணவளும்